யார் ரொம்ப பங்க்சுவலா இருப்பாங்க? நானா பேர் வைபவா? சொல்லு. அம்மா அஸ்வின். வைபவோட கம்பேர் பண்ணா நான் தான் இல்ல சார். ஆமா கண்டிப்பா. ஓகே. இங்க யார் வரலாம் யார் வரக்கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணணும். பண்ணுவோம். அனாவசியமா குறுக்க வந்தீங்க, உங்களையும் நான் வெளியில அனுப்பிடுவேன் சொல்லிட்டேன். மேடம், எதுக்காக கோவப்படுறீங்க? நான், ஆதி, மகிழினி 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்குள்ள யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யறதுதான் எங்க வழக்கம். இப்போ மகிழினியோட பாட்டி இறந்துட்டாங்க. அவளுக்குன்னு இருந்த வீடு ஏலத்துக்கு போக போகுது. இப்ப மகிழினி தங்குறதுக்கு இடம் கூட இல்லாம இருக்கா. அதனாலதான் அவளை ஏன் கூட தங்க வச்சுக்கலான்னு இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். நானும் ஆதியும் சேர்ந்து பேசிதான் இந்த முடிவு எடுத்திருக்கோம். தயவு செஞ்சு எங்களை தடுக்காதீங்க. என்னடி வந்ததும் திமிரா பேசுன, இப்ப அப்படி கெஞ்சிட்டு இருக்க? உனக்கே இந்த வீட்ல இருக்க அருகதை இல்ல, இந்த லட்சணத்துல இவளுக்கு நீ உதவி பண்றியா? இந்த ஊர்ல எத்தனையோ பேரு வீடு இல்லாம பிளாட்ஃபார்ம்ல தங்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நீ பார்த்ததே இல்லையா? இவளையும் அப்படி எங்கேயாவது ஓரமா ஒரு துண்டு போட்டு இடம் புடிச்சு தங்க வை. 2 பேரும் ஒன்னாதான் இருக்கணும்னு நினைச்சா நீ அவ கூட போய் செட்டில் ஆகு. ஸ்வேதாக்கா, இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் டூ மச்சா தெரியல? தங்க இடம் கொடுக்கலனா கூட பரவாயில்ல, அதுக்குன்னு இவ்ளோ அவமானப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லக்கா. என்னாலயே இதெல்லாம் பார்க்க முடியல. ஹே நந்திதா, என்ன எப்படி கூப்பிட்ட? ஸ்வேதா அக்காவா? பாத்தீங்களா அத்தை? அவளை எதுக்கு அண்ணின்னு கூப்பிட்டேன்னு கேட்டேன்ல, அத மனசுல வச்சுக்கிட்டு தான் என்ன அக்கான்னு கூப்பிட்டு இன்சல்ட் பண்றா. இத நீங்க தான் அத்தை கேட்கணும். ஏய், அவளை விடு ஸ்வேதா. முதல்ல இவளை அனுப்பணும். என்ன வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற? ஸ்வேதா சொன்னது கேட்டல? 2 பேரும் வெளியில போங்க. இந்த வீட்ல உங்க 2 பேருக்கும் இடம் தர முடியாது. போக முடியாது மேடம். ஆதி வந்து எங்களை வெளியே போக சொல்லட்டும், நாங்க போறோம். ஆதியை வர சொல்லுங்க. மதி, என்னால உனக்கு பிரச்சனை வேண்டாம், நான் போயிடுறேன். நீ பேசாம இரு மகள். நாம இந்த வீட்ல இருக்கணுமா வேண்டாமான்னு ஆதிதான் முடிவு பண்ணணும். மதி இந்த வீட்டு மருமக. உன்னோட ஃப்ரெண்ட நீ வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்கு உனக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்கு. மதி, நீ எதுக்கு இவங்க பேச்செல்லாம் கேட்டு நின்னுட்டு இருக்க? நீ மகிழினிய உள்ள கூட்டிட்டு போ.